மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை சென்னை வரும் நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை இரவு சென்னை வருகிறார். இரவு 8:40 மணிக்கு சென்னை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரவு தனியார் விடுதியில் தங்குகிறார். தொடர்ந்து மறுநாள் காலை 10 மணி முதல் 4 மணி வரை பல்வேறு தரப்பினரை அமைச்சர் அமித்ஷா சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து கட்சி மாநில நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கூட்டணி கட்சி தலைவர்களை மத்திய அமைச்சர் அமித்ஷா சந்தித்து பேச உள்ளதாகவும் பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தார். அவரைத் தொடர்ந்து அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த நிலையில் அமித்ஷாவின் சென்னை பயணத்தில் அதிமுக சார்பில் முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே டெல்லியில் முகாமிட்டுள்ள நயினார் நாகேந்திரனை சந்திக்க அமித்ஷா இதுவரை நேரம் ஒதுக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி சென்றுள்ள பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார். ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க பிரதமர் அலுவலகம் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அமித்ஷாவை சந்திக்க நயினார் நாகேந்திரன் நேரம் கேட்டுள்ளதாகவும் இதுவரை நேரம் ஒதுக்கப்படவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இன்று இரவு அமித்ஷா நேரம் ஒதுக்கினால் நயினார் நாகேந்திரன் அவரை சந்திக்க வாய்ப்புள்ளதாக பாஜக தரப்பில் கூறப்படுகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் தலைமறைவாக இருந்த அவரது சகோதரர் அசோக்குமார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கடந்த ஜனவரி மாதம் அமலாக்கத்துறை கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. ஒரே நாளில் இரண்டாவது முறையாக தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது. நேற்றைக்கு 8,225 ரூபாய்க்கு இருந்த தங்கத்தின் விலை இன்று காலை 8,290 ரூபாயாக உயர்ந்தது. தற்போது மீண்டும் இரண்டாவது முறையாக இன்றைக்கு தங்கத்தின் விலை அதிகரித்திருக்கிறது. அதீத அளவில் இந்த உயர்வு என்பதும் இருந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, தற்போது எவ்வளவு கிராமுக்கு உயர்ந்திருக்கிறது? வணக்கம் அபிநயா. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் இரண்டாவது முறையாக பிற்பகலில் 960 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. இன்று ஒரு நாளில் காலையில் 8,290 ரூபாயாக இருந்த ஆபரண தங்கத்தின் விலை தற்போது 1 கிராம் 8,410 ரூபாயாக தற்போது அதிகரித்திருக்கிறது. வெள்ளியின் விலை 102 ரூபாயாக இருந்தது. தற்போது 2 ரூபாய் அதிகரித்து 104 ரூபாயாக 1 கிராம் விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் காலையிலேயே 520 ரூபாய் வரை உயர்ந்திருந்த நிலையில் தற்போது மேலும் 1 கிராம் 120 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. ஒரு சவரனானது தற்போது 67,280 ரூபாயாக தற்போது விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 5 நாட்களாக தங்கத்தின் விலை தொடர்ந்து சரிந்து வந்த நிலையில் தற்போது ஒரே நாளில் இரண்டாவது முறையாக தங்கம் தற்போது விலை உயர்ந்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி ஒரு சவரன் தங்கம் 67,280 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. ராஜா, இந்த உயர்வு இன்னும் வரும் நாட்களில் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? நிச்சயமாக அபிநயா. கடந்த 5 நாட்களாக தங்கத்தின் விலை தொடர்ந்து சரிந்து வந்த நிலையில் இதனை கரெக்ஷன் என்று சந்தை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். தங்கத்தின் விலை எப்போதெல்லாம் சரிகிறதோ அதே வேகத்தில் மீண்டும் உயரும் என்று ஏற்கனவே தங்க நகை விற்பனையாளர்கள் தெரிவித்திருந்தனர். அதன்படியே தற்போது காலையில் ஒரு விலை உயர்ந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் 960 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்திருக்கிறது. இதன்படியே வரும் நாட்களில் ஏற்கனவே நகை விற்பனையாளர்கள் தெரிவித்திருந்ததை போல 68,000 ரூபாயை எளிதாக கடக்கும் என்றும் 1 கிராம் 10,000 ரூபாய் வரை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அபிநயா, தங்கத்தின் விலை உயர்வு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா.
அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் தலைமறைவாக இருந்த அவரது சகோதரர் அசோக்குமார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கடந்த ஜனவரி மாதம் அமலாக்கத்துறை கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அதில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார், முன்னாள் உதவியாளர் சண்முகம் உள்ளிட்ட 13 பேர் மீது அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 13 பேரும் நேரில் ஆஜராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது. இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார், செந்தில் பாலாஜியின் முன்னாள் உதவியாளர் சண்முகம் உள்ளிட்ட 13 பேர் விசாரணைக்காக நேரில் ஆஜராகினர். அப்போது ஒவ்வொரு நபரும் எவ்வளவு தொகை முறைகேடு செய்துள்ளனர் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளிக்க அமலாக்கத்துறை தரப்பில் அவகாசம் கோரப்பட்டதை அடுத்து வழக்கு விசாரணை ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நேரமின்மை காரணமாக சிறப்பு அமர்வின் வழக்கு விசாரணையை ஒத்திவைப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே காவல் நிலையம் முன்பு விஷம் குடித்த சகோதரிகளில் ஒருவர் உயிரிழந்தார். மற்றொருவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நடுக்காவிரி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் அதே பகுதியைச் சேர்ந்த ஐயாவு என்பவரை சாராயம் விற்பனை செய்ய வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஐயாவின் மகன் தினேஷ் அந்த இளைஞர்கள் மீது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது தொடர்பான வழக்கு விசாரணைக்காக நடுக்காவிரி காவல் நிலைய காவலர்கள் தினேஷை அழைத்துச் சென்றுள்ளனர். இந்த நிலையில் தினேஷின் சகோதரி மேனகா தனக்கு நிச்சயதார்த்தம் நடைபெற உள்ளதால் அவரை அழைத்துச் செல்ல வேண்டாம் என கூறியுள்ளார். ஆனால் காவல் ஆய்வாளர் ஷர்மிளா தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மேனகா தனது சகோதரி கிருத்திகாவுடன் சேர்ந்து காவல் நிலையம் சென்று அங்கே விஷம் குடித்துள்ளனர். அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் சிகிச்சை பலனின்றி கிருத்திகா உயிரிழந்தார். மேனகாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காவல் ஆய்வாளர் ஷர்மிளா மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மேனகாவின் குடும்பத்தினர் மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நானே தங்கச்சியும் எங்களுக்கு மன உடைச்சல், எங்க அக்காவை அடிச்சது, எங்க ஜாதி பேர் சொல்லி திட்டினது, இதெல்லாம் எங்க மன உடைச்சல் தாங்க முடியல. சனிக்கிழமைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் சொல்ல வேண்டிச்சு. இதெல்லாம் எனக்கு மன உடைச்சல் தாங்க முடியும். நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன் போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்போ என் பார்க்க முடியாது, என் தங்கச்சி என்னோட சேர்த்து நான் கொடுத்துட்டா. இதுக்கு இதுக்கு மேலேயும் எனக்கு இதுக்கு மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. என்ன பண்ணணும்? என் தம்பி பொய் கேஸ் கொடுத்தாங்க. 4 கேஸ் பொய் கேஸ் கொடுத்தாங்க. அதை எடுக்கணும். 4 கேஸ் பொய் கேஸ் எடுத்து அக்யூஸ்ல போர்டில் பேர் ஏற்றிருக்காங்க. அதை எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் நைட்டு பார்த்துட்டாங்க, பக்கம்னு பார்த்துட்டாங்க. என் தம்பி வெளியூர்ல இருக்கான். 1 மணிக்கு 2 மணிக்கு போலீஸ் தகவல் தருவாங்க. நாங்கள் வயசு பிள்ளைங்க 2 பேர் தானே தூங்கிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எனக்கு ரெண்டாக நடப்பாங்க. இவ்வளவு அராஜகம் பண்ணது நடக்க ஒரு கேட்டாக்க மேல இடத்துல இருந்து எங்களுக்கு வருதுங்கிறாங்க. ரொம்ப டார்கெட் பண்றாங்க. அவன் லைஃபே கேள்விக்குரிய ஆக்குறதுக்காக நடக்க. இந்த நிலையில் தினேஷ் மீது 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் அவர் தேடப்படும் குற்றவாளியாக இருப்பதால் அவரை விசாரணைக்கு அழைத்து வந்ததாகவும் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முதுபெரும் தலைவரும் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையுமான குமரி அனந்தன் காலமானார். அவரது உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். வயது மூப்பு காரணமாக சுவாசிப்பதில் சிரமப்பட்டு வந்த குமரி அனந்தன் சென்னை வானகரத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பல்துறை மருத்துவர்கள் குழுவினர் அவரது உடல்நிலையை கண்காணித்து வந்தனர். அதன் பிறகு கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குமரி அனந்தன் நேற்று நள்ளிரவு 12:15 மணியளவில் காலமானார். பின்னர் அவரது உடல் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தமிழிசை இல்லத்திற்கு இரவு 1:30 மணியளவில் கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது.
அவரது உடலை கண்டு தமிழிசை சவுந்தரராஜன் கதறி அழுதார். இந்த நிலையில் குமரி அனந்தன் உடலுக்கு ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், திமுக MP கனிமொழி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். குமரி அனந்தன் உடலுக்கு மரியாதை செலுத்திய முதல்வர் ஸ்டாலின் தமிழிசை சவுந்தரராஜனின் கரங்களை பிடித்து ஆறுதல் கூறினார். மறைந்த குமரி அனந்தன் உடலுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் G. ராமகிருஷ்ணன் இறுதி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் தமிழில் உரையாடும் உரிமையை பெற்றுத் தந்தவர் குமரி அனந்தன் என்றார். பெரியவர் குமரி அனந்தன் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரோடு இணைந்து பணியாற்றியவர். சிறந்த பேச்சாளர், சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் தமிழில் உரையாற்ற வேண்டும் என்பதை வாதாடி அந்த உரிமையை பெற்றுத் தந்தவர் மறைந்த குமரி அனந்தன்.